நீதிமன்ற செய்திகள். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ் சுந்தர் அவர்களின் அனுமதியின் பேரில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலின்படி தமிழக மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் என்றழைக்கப்படும் 271 ஒப்பந்த வழக்கறிஞர்களுக்கான பயிற்சி வகுப்பு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் கடந்த 14/3/2025 முதல் 16/3/2025 வரை 3 நாட்களுக்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னதாக துவக்க விழாவில் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் புரவலருமான மாண்புமிகு நீதியரசர் திரு KR ஸ்ரீராம் தலைமையில் மாண்பமை நீதியரசர்கள் திரு எஸ் சுந்தர் மற்றும் நீதியரசர் திரு R சுப்பிரமணியன் ஆகியவர்களுடன் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் குழு நீதியரசர்கள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் உயர்நீதிமன்ற பதிவாளர்கள் பங்கேற்க 14/3/2025 அன்று நடைபெற்றது. 3 நாள் பயிற்சி வகுப்பில் 15 வகுப்புகளாக திறமை வாய்ந்த வழக்கறிஞர்களும் நீதியரசர்களும் பயிற்சி அளிக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 16/3/2025 அன்று நிறைவாக தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற மாண்பமை நீதியரசருமான திரு எஸ் சுந்தர் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்ற மாண்பமை நீதியரசர் திரு K ராஜசேகர் அவர்களும் பங்கேற்று பேசி பயிற்சியை நிறைவு செய்தனர். மேலும் பயிற்சிக்கு வந்த வழக்கறிஞர்களுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததன் பயனாக 271 வழக்கறிஞர்கள் பயன்பெற்றனர். குற்றவியல் வழக்குகளின் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மற்றும் சிறையில் உள்ள குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உரிய திறமையான இலவச வழக்கறிஞர் உதவி நல்கிட வேண்டும் என்ற இத்திட்டத்தின் நோக்கத்திற்கு வித்திடவே இது போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் குடிமக்கள் நுகர்வோர் மன்றத்தின் சார்பில் ஆலத்தூர் நாராயணமங்கலம் கிராமத்தில் உள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் கடந்த 19/3/2025 அன்று உலக நுகர்வோர் உரிமை தினத்தை முன்னிட்டு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நிலையத்தின் முதல்வர் திருமதி பிரியதர்ஷினி தலைமை வகித்தார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு மகேந்திர வர்மா கலந்து கொண்டு பேசுகையில், உலகில் உள்ள அனைவரும் நுகர்வோர்தான். ஆனால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி பணம் செலுத்தி பொருளையோ அல்லது சேவையையோ பெறுபவர்தான் நுகர்வோர். நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் நுகர்வோர் உரிமையின் அடிப்படையில் பொருளின் விலை, விற்பனை, தரம், சேவை, குறைபாடு, பொருளால் ஏற்படும் விளைவு என அனைத்தும் நுகர்வோர் உரிமையின் கீழ் அடங்கும். சேவையில் குறைபாடு, ஒப்பந்த வரையறையில் ஏமாற்றுதல், அதிக விலை என உணவுப் பொருட்கள் முதல் மருத்துவம், போக்குவரத்து, பயிற்சி வகுப்பு, வேலை போன்ற அனைத்திலும் நுகர்வோர் உரிமைகள் மூலம் நம்மால் தீர்வு பெற முடியும். மேலும் பொருளோ சேவையோ எதுவாக இருந்தாலும் அவற்றை நாம் வாங்கினோம் என்பதற்கு ஆதாரமாக ரசீதை மறுக்காமல் கேட்டு பெற வேண்டும். இதை அடிப்படையாக வைத்தே நாம் வாங்கிய பொருளில் குறைபாடு இருந்தால் நிரூபிக்க முடியும். அதற்கான நிவாரணத்தையும் பெற முடியும் என விளக்கி கூறினார். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு கதிரவன் பேசுகையில், நுகர்வோர் உரிமை தினம் குறித்தும் நுகர்வோர் பொருட்களை வாங்குவது மற்றும் அதன் தரத்தை பரிசோதிப்பது குறித்தும் விளக்கி பேசினார். பயிற்சி அலுவலர் திரு தெய்வராஜா வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக அனைவருக்கும் துணிப்பை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொழில் பயிற்சி நிலைய பயிற்சியாளர்கள், பயிற்றுனர்கள், அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக குடிமக்கள் நுகர்வோர் மன்ற ஒருங்கிணைப்பாளர் திரு பிரேம்குமார் வரவேற்புரை ஆற்றினார். இறுதியில் உதவி பயிற்சி அலுவலர் திரு ருத்ரமூர்த்தி நன்றியுரை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள செங்கல் சூளையில் கொத்தடிமை தொழிலாளர்களாக இருப்பதாகவும் அவர்களை மீட்க வேண்டும் எனவும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு தேசிய பழங்குடி ஒற்றுமை பேரவை குழுவினர் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி VR லதா அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி M ஜெயந்தி தலைமையில் போச்சம்பள்ளி பீர்ச்சனூரில் உள்ள செங்கல் சூளையில் கள ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் இருளர் சமூகத்தை சேர்ந்த
ஊத்தங்கரை மூன்றாம்பட்டி கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட ஓபகவலசே கிராமத்தை சேர்ந்த 4 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக கொத்தடிமை தொழிலாளர்களாக இருந்து வந்தது தெரிய வந்தது. மேலும் அவர்களது வீட்டுமனை பட்டா, இருசக்கர வாகன பதிவுச் சான்று, ஓட்டுநர் உரிமம், பிறப்புச் சான்று, வங்கி கணக்கு புத்தகம், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார அடையாள அட்டை ஆகியவற்றுக்கு செங்கல் சூளை உரிமையாளர்கள் பெற்றுக்கொண்டும் இவர்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி குழந்தை தொழிலாளர்களையும் பணியில் அமர்த்தியிருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 4 குடும்பங்களை சேர்ந்த 21 பேரை செங்கல் சூளையில் இருந்து மீட்டு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினர் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். மேலும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொத்தடிமை தொழிலாளர்கள் ஒழிப்பு குழு செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவிற்கு வந்த புகாரை தொடர்ந்து செங்கல் சூளையில் இருந்து 21 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு அவர்களின் மறுவாழ்விற்கு தகுந்த நடவடிக்கைகள் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினர் தெரிவித்தனர். மேலும் தங்கள் பகுதியில் கொத்தடிமை தொழிலாளர்கள் யாரேனும் இருப்பதாக கண்டறியப்பட்டால் அவர்களை பற்றிய தகவல்களை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலும் அல்லது வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலும் நேரடியாகவோ அல்லது தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உதவி எண் 151000 என்ற தொலைபேசி எண்ணிலோ தெரிவிக்கலாம் என்று கூறினர். கோயம்புத்தூர் மாவட்டம் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு கே ரமேஷ் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி கிளை சிறைசாலைக்கு கடந்த 16/3/2025 அன்று சென்று சிறைவாசிகள் மத்தியில் அவர்களுக்கென்ன சட்ட உரிமைகள் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள சிறைவாசிகளுக்கு தேவையான வசதிகள் உரிய முறையில் வழங்கப்படுகிறதா எனவும் அவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகளான தங்குமிடம், குளியலறை, சமையல் கூடம், உணவின் தரம் மற்றும் இல்லத்தில் உள்ளவர்களை தொடர்பு கொள்ள உரிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் உரிய சட்ட உதவிகள் வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர் வருகை பதிவேட்டை ஆய்வு செய்தார். உடன் கிளை சிறை கண்காணிப்பாளர் திரு மாரிமுத்து, பொள்ளாச்சி வட்ட சட்டப்பணிகள் குழுவின் வழக்கறிஞர் திரு வினுராஜ் மற்றும் சட்ட தன்னார்வலர்கள் உடனிருந்தனர். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் 49வது இந்தியா சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி 2025 இடம்பெற்றுள்ள தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கண்காட்சி அரங்கில் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் திட்டங்கள் அடங்கிய கண்காட்சி அரங்கமாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதிர் வினா போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இக்கண்காட்சிக்கு வருபவர்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கிட வழக்கறிஞர் ஒருவரை நியமனம் செய்து அவர் மூலமாக போதிய சட்ட அறிவுரைகள் வழங்கிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களும் மாணவர்களும் இக்கண்காட்சி அரங்கினை பார்வையிட்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வணக்கம். சட்ட தகவல்கள். குழலினிது யாழினிது என்பர் மழலை சொல் கேளாதோர். அத்தகைய மழலை செல்வங்களுக்கு இன்றளவும் கல்வி செல்வம் ஒரு எட்டாக்கனியாகவே உள்ளது. இன்று சட்ட தகவல்களில் நாம் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் குறித்து பார்ப்போம். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க ஓர் இடமும் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை. இம்மூன்றும் பெற நிச்சயமாக அவர் பணிபுரிய வேண்டும். பல்வேறு காரணத்தினால் வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் தம் குழந்தையை பராமரிக்க இயலாமல் இருக்கின்ற போதும் குடும்பத்தை காப்பாற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் குழந்தைகள் உட்பட வேலைக்கு அனுப்புகின்ற கட்டாயம் ஏற்படுகின்றது. இச்சமயங்களில் பணம் கிடைக்கும் என்ற உடல்நலக்கேடு ஏற்படுத்தும் தொழில்களுக்கும் கூட பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்புகின்றனர். இதனால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுகிறது. ஒரு குழந்தை சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவதற்கு போதிய கல்வி அறிவு இல்லாததே காரணமாகிறது. மற்றும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள பெற்றோர் தம் குழந்தைகளை பணி செய்ய அனுப்புவதால் அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றனர். நமது ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையாகும்.
கல்வி அறிவு இன்றி ஒரு குழந்தை வளரும் போது பின்னாளில் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு நோக்க இயலாதபடி சம வாய்ப்பு கிட்டாமல் போகிறது. எனவே கல்வியை கட்டாயமாக அனைத்து குடிமக்களும் அளிக்கும் கடமை ஒரு அரசுக்கு உள்ளது. இதனை கருத்தில் கொண்டே நமது மத்திய அரசு 2009ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தது. இச்சட்டம் 1/4/2010 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இச்சட்டம் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 என்று அழைக்கப்படும். கட்டாய நன்கொடை பள்ளியில் அறிவிக்கப்பட்ட கட்டணம் அல்லது எந்த விதமான பங்களிப்பு அல்லது நன்கொடை வழங்குதல் அல்லது கட்டணம் செலுத்துதல் என பொருள்படும். பெற்றோர் ஒரு குழந்தையின் இயற்கையான அல்லது வளர்ப்பு அல்லது தத்தெடுத்து கொண்ட தந்தை அல்லது தாய் என்று பொருள்படும். பள்ளி தொடக்க கல்வியை வழங்குகின்ற எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியும் என்று பொருள்படும். மேலும் உரிய அரசு அல்லது உள்ளாட்சி நிர்வாகத்தால் நிறுவப்பட்டு அதற்கு சொந்தமாக உள்ள பள்ளி அல்லது உதவி மானியம் பெறும் பள்ளி, குறிப்பிடப்பட்ட பிரிவை சேர்ந்த ஒரு பள்ளி மற்றும் எவ்வித உதவியும் பெறாத பள்ளி என்று பொருள்படும். குழந்தை 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள ஆண் அல்லது பெண் குழந்தை என பொருள்படும். வாய்ப்பற்ற பிரிவை சேர்ந்த குழந்தை தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட சமூக கலாச்சார பொருளாதார நிலப்பரப்பு மொழி மற்றும் பாலினம் ஆகிய அம்சங்களால் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த குழந்தை என பொருள்படும். நலிந்த பிரிவை சேர்ந்த குழந்தை அரசு குறிப்பிட்டுள்ள குறைந்தபட்ச வருட வருமானத்தை விட குறைந்த வருமானம் உள்ள பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் குழந்தையாகும். தொடக்க கல்வி முதல் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரையிலான கல்வியை குறிக்கும். குழந்தையின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை பிரிவு 3 முதல் 6 வரை. 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள எந்த ஒரு குழந்தைக்கும் பக்கத்தில் உள்ள பள்ளியில் தொடக்க கல்வி முடியும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவதற்கு உரிமை உண்டு. எந்த ஒரு குழந்தையும் தொடக்க கல்வியை தொடர்ந்து பயில்வதற்கு எவ்வித கட்டணமோ செலவுகளோ செய்ய தேவையில்லை. ஊனமுற்றோர் சட்டம் 1996 படி குழந்தை ஊனமுற்றும் இருக்குமானால் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு கல்வி பெற உரிமை உள்ளது. 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தை இதுவரை எந்த ஒரு பள்ளியிலும் சேர்க்கப்படாமல் இருந்தால் அல்லது சேர்க்கப்பட்டு தொடக்க கல்வியை முடிக்கவில்லை என்றால் அவர்களை வயதிற்கு பொருத்தமான வகுப்பில் சேர்க்க வேண்டும். பொருத்தமான வயதிற்கு ஏற்ப பள்ளியில் சேர்க்கும் போது மற்றவர்களுக்கு இணையாக அவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். தொடக்க பள்ளியில் சேர்க்கப்படும் குழந்தை 14 வயதிற்கு பிறகும் கூட தொடக்க கல்வி முடிக்கும் வரை இலவச கல்வி பெறலாம். தொடக்க கல்வியை முடிப்பதற்கு வழியில்லாத பள்ளியில் இருந்து குழந்தை வேறு பள்ளிக்கு மாற்றம் கோர உரிமை உண்டு. அதற்காக தலைமை ஆசிரியர் உடனடியாக மாற்றுச் சான்றிதழ் வழங்க வேண்டும். சான்றிதழ் வழங்க தாமதப்படுத்தப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இச்சட்டத்தை செயல்படுத்துவதற்கு உரிய அரசு உள்ளாட்சி அதிகார அமைப்பு பள்ளிகளை தொடங்க வேண்டும். இச்சட்டத்தை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் நிதி வழங்க ஒருங்கிணைந்த பொறுப்பு உள்ளது. அதற்கான முதலீடு மற்றும் செலவு மதிப்பீடு தயார் செய்ய வேண்டும். உரிய அரசின் மற்றும் உள்ளாட்சி அதிகார அமைப்பின் கடமைகள் பிரிவு 8 மற்றும் 9. ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வி வழங்க வேண்டும். வேறு ஒரு பள்ளியில் ஒரு குழந்தை சேர்க்கப்பட்டால் அந்த பள்ளியில் அரசால் நிறுவப்படாத நிதி உதவி வழங்கப்படாத பள்ளியாக இருந்தால் பள்ளி செலவை அரசிடமிருந்து கேட்க முடியாது. குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது, பள்ளியில் சேர்ப்பது ஆகியவற்றை அரசு உறுதி செய்ய வேண்டும். பள்ளி கட்டிடங்கள், ஆசிரியர்கள், கல்வி சாதனங்கள் உள்ளிட்ட உள்கட்டுமானங்களை அரசு வழங்க வேண்டும். குழந்தைக்கு பாட புத்தகங்கள், சீருடை இலவசமாக வழங்குதல் வேண்டும். தொடக்க கல்விக்கான பாடத்திட்டம் உரிய காலத்தில் வகுக்கப்படுவதையும் பாட வகுப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். ஆசிரியர்களுக்கு இலவச பயிற்சி வசதிகளை செய்து தர வேண்டும். பெற்றோர் மற்றும் காப்பாளரின் கடமை. தங்கள் குழந்தை அல்லது பொறுப்பின் உள்ள குழந்தையை அருகில் உள்ள பள்ளியில் தொடக்க கல்வி பெற பள்ளியில் சேர்ப்பது அல்லது சேர்க்க வைப்பது கடமையாகும். உரிய அரசு பள்ளிக்கு முந்தைய கல்வியை வழங்குதல். பிரிவு 11. 3 வயதுக்கு மேல் 6 வயதுகள் இருக்கும் குழந்தைகளுக்கு தொடக்க நிலை குழந்தை பருவ கவனிப்பு மற்றும் கல்வி கிடைக்க செய்வதற்காகவும் உரிய அரசு குழந்தைகளை தயார் செய்ய இலவசமாக பள்ளிக்கு முந்தைய கல்வி வழங்குவதற்கு அவசியமான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இலவச மற்றும் கட்டாய கல்வி பள்ளி மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பு. பிரிவு 12 மற்றும் 13. இச்சட்டத்தின் நோக்கங்களுக்காக ஒரு பள்ளியில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்க வேண்டும்.
வருடாந்திர தொடர் கல்வி அல்லது மானியத்தில் குறைந்தது 25% குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வி வழங்க வேண்டும். முதல் வகுப்பில் குறைந்தது 25 விழுக்காடு அருகில் வசிக்கும் நலிந்த மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி முடியும் வரை இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வி வழங்க வேண்டும். இலவச கல்வி வழங்கும் பள்ளி அரசால் குழந்தைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட செலவு தொகை அல்லது குழந்தைகளிடம் இருந்து வசூலித்த தொகை இதில் எது குறைவாகவோ அது சட்டத்தில் குறிப்பிடப்பட்டு ஈட்டளிப்பு செய்ய வேண்டும். பள்ளி சேர்க்கைக்கு கட்டாய நன்கொடை மற்றும் திறன் தணிக்கை நடைமுறை கூடாது. பள்ளிகள் நன்கொடை வசூல் செய்யக்கூடாது. பெற்றோர்களை திறன் தணிக்கை நடைமுறைக்கு உட்படுத்தக்கூடாது. நன்கொடை வசூலித்தால் வசூலிக்கப்பட்ட நன்கொடைக்கு 10 மடங்கு அபராதம் தண்டனையாக வழங்கப்படும். திறன் தணிக்கை நடைமுறையை உட்படுத்தினால் முதல் முறையாக ரூபாய் 25,000 பின்னிட்டு மீறுகையில் ஒவ்வொரு முறையும் ரூபாய் 5,000 வரையும் அபராதம் விதிக்கப்படும். வயது சான்று பிரிவு 14 பிறப்பு இறப்பு சட்டத்தின்படி வழங்கும் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் படி வயது முடிவு செய்ய வேண்டும். வயது சான்றிதழ் இல்லை என்பதற்காக பள்ளி சேர்க்கை அனுமதி மறுக்கக்கூடாது. நேர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வளாகம், சென்னை 6104. இந்நிகழ்ச்சியை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.